இன்ஸ்டாகிராம் மூலமா ஏற்பட்ட காதல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இரட்டை கொலை வரைக்கும் போயிருக்குது. என்னன்னு சொல்லி தெளிவா சொல்றேன். தெரிஞ்சுக்குங்க. பல்லடத்தை அடுத்துள்ள பச்சாபாளையத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா, பூவரசி. இவங்க பார்த்தீங்கன்னா, அக்ஷய் அப்படிங்கிற பையன வந்து 5 வருஷமா இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம் ஏற்பட்டு காதல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணமும் பண்ணிடுறாங்க. அந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூவரசியோட தாயாரான தனலட்சுமி வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அதன் காரணமா தான் பூவரசி வந்து அக்ஷய் கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்துட்டு இன்னைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்க வந்துட்டு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா, அங்க அந்த பூவரசியும், அவங்க அம்மா தனலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, கொடூரமா தாக்கி படுகொலை பண்ணியிருக்கிறான். இந்த சம்பவத்துக்கு பின் பார்த்தீங்கன்னா, அக்ஷய் வந்து கைது செய்யப்படுறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லவ் பண்றதுக்கு முன்னாடியே பொண்ணோ, பையனோ அவங்க வீட்ல தெரியும் ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க மாட்டாங்களான்ட்டு. அதை விட்டுட்டு லவ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வர முடியாதுன்னு சொன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி டென்ஷன் ஆவாங்க. அதனால அவங்க வாழ்க்கையும் கெட்டு போய், உங்க வாழ்க்கையும் தேவையில்லாம கெட்டு போயிரும். அதனால லவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியுமா? அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கு அடுத்த கட்டத்த வந்துட்டு பார்த்து நகர்றது தான் நல்லது. இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொலை பண்ணங்காட்டி என்ன நேர்ந்தது? உங்களுக்கு தண்டனை தான் கிடைக்க போதே தவிர்த்து, வேற எதுவுமே கிடைக்க போறது கிடையாது.